போன பாட்டோட முடிவில் நம்ம சதிதேவி முனிவர் கொடுத்த வில்வ இலையை வாங்கிட்டு சிவன் காட்சி அளிக்கிறதுக்காக வேண்டுறாங்க. சிவன் காட்சி அளித்தார். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சதியோட வேண்டுதலுக்கு இணங்க சிவன் கம்பீரமாக சதி முன்னாடி காட்சி தராரு. நம்ம சதி கண்ணில் ஆனந்த கண்ணீரோட முகத்தில் சந்தோஷத்தோட சிவனை கண்ணிமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வர்ற தட்சனை சிவன் கேட்குறாரு, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க, தட்சனும் மகாவிஷ்ணு தான் கடவுள்னும் தான் பெரியவனும் தனக்கு பிடிச்ச கடவுளுக்கு தான் மிக பிரம்மாண்டமான சிலை செய்வேன்னும் தற்பெருமை பேசிக்கிட்டு சிவனை ஏற்க மறுக்கிறாரு. அதுக்கு சிவன் தர்மத்தின் பெயரிலேயே அனைத்து அநீதிகளும் நடக்கின்றன, எப்போதெல்லாம் அநீதி தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை சொல்லிட்டு புகைக்கு மத்தியில் மறைஞ்சிடுறாரு நம்ம சிவன். இப்போ நம்ம தட்சனுக்கு ஒரே அவமானமாக போயிடுது. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன தோணுதுன்னா, சதி கூப்பிட்ட உடனே ஏன் சிவன் உடனே காட்சி தந்தார்? அப்புறம் தன்னோட அரண்மனைக்கு தனக்கே எச்சரிக்கை விடுத்த சிவனை தட்சன் என்ன பண்ண போகிறாரோ? தன்னோட எதிரின்னு தெரிஞ்சு சிவனை வேண்டின தன் செல்லமக சதியை தட்சன் சும்மா விடுவாரா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். சிவன் சதிதேவியோட வேண்டுதலுக்கு இணங்க காட்சி தந்துட்டு தட்சனுக்கு ஒரு வார்னிங்கை பொருட்டு கிளம்பிடுறாரு. இப்படி தன்னோட அரண்மனைக்கே எல்லார் முன்னாடியும் வார்னிங்கை கொடுத்த சிவன் மேலே தட்சன் பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு. இதுக்கு யார் காரணம்? நம்ம சதி கும்பிட்டு கூப்பிட்டது தான். அதனால் சதி மேலே கோவப்பட்டு தட்சன் பார்க்கும்போது சதிதேவி, இல்லைப்பா, இந்த விஷ்ணு சிலையை பிரம்மாண்டமாக செஞ்சீங்க, ஆனால் கோயில்களை நகர்த்தி கொண்டு போக முடியலை, இது உங்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக ஆயிருமே, அந்த அவமானத்தில் இருந்து உங்களை காப்பாற்றதான்ப்பா நான் இந்த சிவலிங்கத்தை இந்த சிலையில் வச்சேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. என்னை யாரும் வற்புறுத்தலைப்பா, நானாக தான் இதை செஞ்சேன். இருந்தாலும் தட்சனுக்கு கோபம் துளி கூட குறையல. நீ கூப்பிட்டத அந்த சிவனே வந்துட்டாரு, அந்த அளவுக்கு மனசுருகி கும்பிட்டுருக்க, எனக்கு வேண்டாதவனை நீ வேண்டி என் வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிற, இதுக்கு உனக்கு சரியான தண்டனை இருக்குது. என்ன தண்டனைனா, 1,00,000 தாமரை மலர்களை நீயே தனியாக போய் சேகரித்து மகாவிஷ்ணுவோட நாமத்தை எழுதணும் அப்படின்னு நம்ம சதிதேவிக்கு தட்சன் ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாரு. நம்ம சதியும் அப்பா கொடுத்த தண்டனையை மனசார ஏற்றுக்கிறாங்க. தண்டனையை ஏற்றுக்கிட்டாலும் சதியோட மனசு கேட்காம, அப்பா நீங்கள் அவமானப்படக்கூடாதுன்னு தான் நான் செஞ்சேன் அப்படின்னு எடுத்து சொல்லி சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. இப்படி தன்னோட பொண்ணு சதிக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமும் தட்சனோட கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. தன்னோட எதிரியான சிவன் தன்னோட இடத்துக்கே தன்னை பழித்து பேசிட்டானே அப்படின்ட்டு பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு. இதுக்கு யார் காரணம்? ஒன்று லிங்கத்தை விஷ்ணு சிலையில் வச்ச தன்னோட பொண்ணு, இன்னொன்று லிங்கத்தை செஞ்சு கொடுத்து வைக்க தூண்டுனா அந்த சிற்பி. தன்னோட பொண்ணுக்கு தண்டனையாக 1,00,000 தாமரை மலர்களை சேகரித்து மகாவிஷ்ணுவோட நாமத்தை எழுதணும் அப்படின்ட்டு தண்டனை கொடுத்துட்டாரு. அடுத்து யார்? இந்த சிற்பிக்கு தண்டனை கொடுக்கணும்ல. அதனால் இந்த சிற்பி குடும்பம் சொந்தம் பண்ணாமல் அத்தனை பேர்த்தையும் கொத்தா தூக்கிட்டு வர உத்தரவிடுறாரு. அவங்க வரவும் அவங்களுக்கான தண்டனையை தரேன்னு சொல்கிறாரு. அதே சமயம் சப்த ரிஷிகளில் தலைமை ரிஷியான மகா ரிஷி எதிர்காலத்தை கணிக்கிறதுல வல்லவர். அவர் எதிர்காலத்தை கணிக்கும்போது சப்த ரிஷியில் இன்னொரு ரிஷி, யாரோட எதிர்காலத்தை கணிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம மகா ரிஷி, சதியோடதையும் நம்ம மன்னரோடதையும் கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் பார்த்ததில்ல 2 பேர்த்துக்குமே சரியில்லை, ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கும்னு சொல்கிறாரு. விதியை மாற்றணும்னு மகாரிஷி சொல்ல, அது தப்பில்லையா, அதுவும் சக்தி படைத்த நாம் அதை செய்யக்கூடாதுன்னு இன்னொரு ரிஷி எடுத்து சொல்கிறாரு. அதே சமயம் இந்த பக்கம் சதியோட 2 அக்கா நீ அந்த தண்டனைக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்கக்கூடாது, 1,00,000 தாமரை மலர்களை சேகரிக்கிறன்றது சாதாரண காரியம் இல்லை, நம்ம அரண்மனையை சுற்றி இருக்கிறத சேகரித்தாலே 20,000 தாமரை மலர்கள் கூட கிடைக்காது, இதில் 1,00,000 தாமரை மலர்களுக்கு நீ எங்கே போவ அப்படின்னு கேட்க, அதுக்கு சதி என்ன பண்ணுறது, அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கை நான் செஞ்சு தான் ஆகணும். சதியோட அக்காக்கள் சும்மா கேட்குறதோட மட்டும் நிற்காம வேலையாட்கள் மூலமாக நிறைய தாமரை மலர்களை சேகரித்து கொண்டு தராங்க. இதை பார்த்த சதி, இந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணாதீங்க, தப்பு பண்ணது நான் தான், அதனால் தண்டனையை நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அக்காக்கள் சேகரிச்சுட்டு வந்த தாமரை மலர்களை வேணாம்னு சொல்லி காட்டுக்குள்ளே தாமரை மலர்களை சேகரிக்க தன்னோட காலில் அணிஞ்சிருந்த செருப்பையும் கழட்டி விட்டுட்டு காட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அக்காக்கள் வற்புறுத்தி கூட 2 வேலையாட்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. 2 வேலையாட்களும் காட்டுக்கு சதியோட கூடவே போகிறாங்க. ஆனால் நம்ம சதி சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போகலை. பயங்கரமான வெயிலுன்னு கூட பார்க்காம தான் பண்ண தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் கூட இந்த வேலையாட்கள் என்ன தப்பு பண்ணாங்க, இந்த கஷ்டத்தையே அனுபவிக்கணும் அப்படின்னு வேலையாட்களை திரும்பி அனுப்புகிறாங்க. ஆனால் வேலையாட்கள் போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக போக சொல்லி வேலையாட்களை
வற்புறுத்தி திருப்பி அனுப்பிச்சி விட்றாங்க நம்ம சதிதேவி. அதே சமயம் இந்த பக்கம் அரண்மனையில் எல்லா சிற்பிகளையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. தட்சன் எல்லா சிற்பிக்கும் தண்டனையா நாடு கடத்துறேன் அப்படின்னு சொல்லி என் நாட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அங்கே வந்த முனிவர், நம்ம காட்டில் பார்த்த அந்த நல்ல முனிவர் வந்து மன்னர்கிட்ட, நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் நல்லவர்னு நிரூபிக்க உங்கள் பொண்ணையும் தண்டிக்கிறீங்க, எந்த தப்பும் பண்ணாத இந்த சிற்பிகளையும் தண்டிக்கிறீங்க அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு நம்ம முனிவர். அதே சமயம் இந்த பக்கம் காட்டில் இருந்து வந்த 2 வேலையாட்களையும் அம்மாவும் மற்ற சகோதரிகளும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு, என்ன நீங்கள் தனியாக வரீங்க, சதியை காட்டில் தனியாக விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, அந்த வேலையாட்கள் 2 பேரும் நம்ம சதிதேவி தான், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, இது அரச கட்டளை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம அம்மா வந்து சதி எங்கே இருக்கிறா, எவ்வளோ தூரத்தில் இருக்கிறா அப்படின்னு கேட்கும். வேலையாட்கள் வந்து, இப்போ கிளம்புனாலும் நீங்கள் சதியை பார்க்க நள்ளிரவு ஆயிரும் அப்படின்னு சொல்ல, இவங்க பதறி போய் இந்த ராத்திரி நேரத்தில் சதி என்ன பண்ணுவாளோ அப்படின்னு ரொம்ப பதறாங்க. அந்த பதட்டத்தோடையே சதி என்ன பண்ணுவாளோ அப்படின்ட்டு இதை மன்னர்கிட்ட சொல்லியே அவங்க கிளம்புங்க அப்படின்ட்டு மன்னரை நோக்கி அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம முனிவரும் மன்னரும் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. தட்சன் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, என் நீதிக்கு முன்னாடி என் பொண்ணு ஒன்று தான், இந்த சிற்பிகளும் ஒன்று தான், தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்ற இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தட்சன். ஏன் தட்சனுக்கு இவ்வளோ கோபம் அப்படின்னு பின்னாடி ஏதாவது எபிசோடு வரும்னு நினைக்கிறேன், அப்போ பார்க்கலாம். இப்படி இவங்க மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அம்மாவும் மற்ற பொண்களும் வந்துடுறாங்க. அதே சமயம் காட்டில் இருந்து சதியும் இங்கே தள்ளாடி சக்தியே இல்லாமல் வந்து மயங்கி கீழே விழுகிறான். கீழே விழுந்த சதியை தூக்குறதுக்கு அம்மாவும் மற்ற பொண்களும் கிட்ட வர, நம்ம தட்சன் வந்து யாரும் அவளை தொடக்கூடாது, அவளே தனியாக எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சதி கீழே விழுந்து சதிதேவி தள்ளாடி மேலே எழுந்து தான் சேகரித்து கொண்டு வந்திருந்த தாமரை மலர்கள் கீழே இருக்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்து நம்ம முனிவர் வந்து, இதெல்லாம் உன் கால் தூசிக்கு சமம்மா, இது எல்லாத்தையும் உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சதிதேவிக்கு நம்பிக்கையை தர்றாரு. இதே சமயம் நம்ம தட்சன் வந்து மந்திரிக்கு கண்ணை காட்ட, மந்திரியை புரிஞ்சுக்கிட்டு, சிற்பிகள் எல்லாரும் கிளம்புங்க, உங்களுக்கு 1 நாள் அவகாசம் தர்றோம், அதுக்குள்ளே உங்கள் குடும்பத்தோட இந்த நாட்டை விட்டே வெளியேறுங்க, அதுக்கு மேலே இங்கே இருந்தீங்க அப்படின்னா தண்டனை இன்னும் கடுமையாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்து அனுப்பிச்சி விட்றாரு. அப்போ நம்ம முனிவர் வந்து அந்த சிற்பிகள்கிட்ட, நான் இருக்கிறேன் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. என் பின்னாடியே வாங்க, எல்லாம் வல்ல அந்த சிவன்கிட்டயே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னும் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே நம்ம சதி கட்டிலில் வந்து படுக்கிறாங்க. காடு மேடு நடந்ததால் காலு பயங்கரமாக புண்ணாக இருக்குது. அம்மாவும் மற்ற சகோதரிகளும் சேர்ந்து மருந்து போட்டு விட்றாங்க. நம்ம அம்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் புலம்புறாங்க, என்ன பண்ணுறது, தட்சனுக்கு மகளை பிறந்துட்டாலே, தட்சனோட கௌரவத்தை காப்பாற்ற இதெல்லாம் தாங்கித்தான் ஆகணும் போல் அப்படின்னு புலம்புறாங்க. இதெல்லாம் பார்க்க முடியாமல் சகோதரியில் மூத்தவங்க சப்தரிசிகளில் மகாரிஷிகிட்ட வந்து, ஏன் இப்படிலாம் நடக்குது, நீங்கள் சொன்னால் அப்பா கேட்பார்ல அப்படின்னு சொல்ல, அவர் வரப்பா, தட்சனோட கௌரவத்தை காப்பாற்ற உங்கள் தங்கை இதெல்லாம் தாங்கி கொள்ளத்தான் வேணும் அப்படின்னு சொல்ல, அந்த சகோதரியும் வெறுத்து போய் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ முதல் முறையாக மேல் லோகத்தில் விஷ்ணு பள்ளி கொண்டு இருக்கிற பால்கடலை காட்டுறாங்க. சாந்த சொரூபிய விஷ்ணு லட்சுமி தேவியோட இன்முகமாக காட்சியளிக்க, நம்ம பிரம்மரோ சோகமாக வர்றாரு. இதை பார்த்தோ விஷ்ணுவோ என்னாச்சுன்னு விசாரிக்க, பிரம்மாவோ எடுத்துக்காட்ட சின்னதாக சொல்கிறாரு, என்னோட பிள்ளைகள்லையே எனக்கு பிடிச்சவன் தட்சன், அவனுக்கு நான் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே பிரஜாதிபதின்ற பதவியை கொடுத்தேன், நான் படைத்தலை செஞ்சாலும் பிரஜைகளுக்கு வழிநடத்துதலை செய்து வந்தான், இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் தடம் புரண்டு போகிறான், ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்க, விஷ்ணுவோ உங்களுக்கு தெரியாதது இல்லை, நீங்களே அதற்கான காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, சரிதான், அதுவும் பழைய கதை, நானே நினைக்கக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன், திரும்பவும் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னன்னா, நம்ம பிரம்மதேவர் ஒரு காலத்தில் நான் தான் மூவுலகத்தையும் படைக்கிறவன், கடவுள்லேயும் மிகப்பெரியவன் அப்படின்னு அகங்காரத்தோட சுற்றிக்கிட்டு இருந்தார். சிவனையே விதண்டவாதம் செய்யவும் சிவன் பிரம்மனை, நீ படைத்த இந்த உலகத்தில் உனக்கு கோயிலே கிடையாது, ஆராதனை கிடையாது அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. அப்போ அகங்காரத்தில் ஆடிட்டு இருந்த நம்ம பிரம்மனுக்கோ 5 தலைகள், அப்படி இருக்கிற 5 தலைகளில் அகங்காரன்ற ஒரு தலையை வெட்டி எடுத்துடுறாரு சிவன். அதுக்கப்புறம்தான் அகங்காரன்ற குணம் போய் நல்ல பிரம்மனா திருந்தினார், 4 தலையோடு இருக்கிறாரு. இது என் மகன் தட்சன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டான். எப்படி எங்கள் அப்பாவை இந்த சிவன் சபிக்கலாம் அப்படின்னும் சிவன் மீது பகையை வளர்த்துக்கிட்டான். விஷ்ணுவை கும்பிட ஆரம்பித்தானே தவிர சிவனை ரொம்ப வெறுக்கவே ஆரம்பிக்கிறான். அதே சமயம் பிரம்மாவோட இன்னொரு மகனான நாரதர் அங்கே வந்து ஒரு சந்தேகத்தை கேட்குறாரு. எங்கள் அப்பாவோட 5 தலையில் ஒரு தலையை சிவன் வெட்டினதுனால எங்கள் அப்பா திருந்தி 4 தலையோடு இருக்கிறாரு, ஆனால் எங்கள் அண்ணனுக்கு தட்சனுக்கோ இருக்கிறதே ஒரு தலை, அதை வெட்டிட்டு அவன் இறந்துருவானே அப்படின்னு கேட்க,
இதுக்கு நடுவில் மகாலட்சுமி என்னை விட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அம்மா விஷ்ணுவும் மகாலட்சுமி நீ வராமல் எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்க, லட்சுமி நான் இருக்கிறதே மறந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ லக்ஷ்மி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முன்னொரு காலத்தில் சிவன் முற்றும் துறந்த நிலையில் இருக்கிறப்ப மனிதர்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. மனித குலத்திலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. அந்த வாக்கு நிறைவேறதுக்கு தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. சதிதேவி சிவனுக்காகவே பிறந்தவள் அப்படின்னு லக்ஷ்மி மகாவிஷ்ணுவுக்கு எடுத்து சொல்லவும், அப்போ தான் இவங்களுக்கும் புரியுது இனி நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்ட்டு. சதி அடிக்கடி சிவனை பார்த்தாச்சு, ஏதோ ஒரு ஈர்ப்பு. ஆனால் சிவனுக்கு தான் அந்த ஈர்ப்பு வரணும், அதுக்கு தான் தாமதமாகும், அதுவும் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டத்தை விட்டு கலைகிறாங்க. இந்த பக்கம் சதி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவுல அப்படியே மாளிகை மேலே நடந்து போகிறாங்க. வெளியில் பார்க்கும்போது கைலாய மலை தெரியுது. அப்படியே மேலே ஆகாயத்தில் ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் அப்படியே பரதநாட்டியம் ஆடுது. அந்த உருவத்தில் நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அதில் ஒரு பாதி ஆணாவும் மறுபாதி பொண்ணாகவும் இருக்குது. அந்த உருவத்தை பார்த்ததில் சதி பயந்து போய் கத்திக்கிட்டே முழிக்கிறாங்க. அது கனவா அல்லது அது நினைவா அப்படின்னே தெரியாமல் பயத்தில் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா?